ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட்போர்னோட நியூ அப்டேட் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரவன் நம்மளோட டிஸ்ட்ரிக் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து போவோம், நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். டேரவனில் ஒரு டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க் முடித்தா நம்மளுக்கு ஒரு 20 சில்வர், 25 சில்வர், 30 சில்வர்ன்ற மாதிரி கிடைக்கும். நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரவனில் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்மளோட டிஸ்ட்ரிக்கு தேவைப்படுற டாஸ்க் வந்து டேரவனில் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டேரவன் ஓனர்கிட்ட நம்ம பேசி அந்த டாஸ்க் வந்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இனிமேல் வர்றது வந்து எப்படி இருக்க போகிறதுனா, டேரவன் ஓனர் டாஸ்க் கொடுப்பாங்க, ஷேமன் டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த கிராஃப்ட்ஸ்மேன் ப்ளூ பிரிண்ட் அன்லாக் ஆகிறதுக்கு நம்ம ஒரு இது அப்கிரேட் பண்ணுவோமே, அந்த இடத்துல இருக்க அவங்க டாஸ்க் கொடுப்பாங்க. அதாவது இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க மக்கள் எல்லாம் டாஸ்க் கொடுக்குறதாகவும், அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதுலேயும் சில்வர் கிடைக்கும். சில்வர் போக ஒரு ரிவார்டு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அந்த ரிவார்டு வந்து ஆப்ஷனல் தான், எல்லா டைமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பட் சில்வரும் இந்த டேரவன் ஓனர்ஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி ஒன்று அந்த மக்கு சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ரிவார்ட்ஸ் போனால் நம்மளுக்கு வந்து சீசன் பாஸ் மாதிரி. ஆனால் இதில் டைமிங் பார்த்திங்கன்னா மேலே தெரியும், 5 நாள் 21 மணி நேரம். மேபி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து இது ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். ஒரு வாரத்தில் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. லாஸ்ட் செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரிசோர்ஸ் பேக் தான், அந்த எக்ஸ்ட்ரா செஸ்ட்டு. டேரவன் ஓனர்ஸ் செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அருமையான சம்பவங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு இந்த ஓடியன்ஸ் கிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது 200 பாயிண்ட் கிடைக்கிறது. ஆனால் கிளாஸ் 1 or 2 இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அது இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இதே வந்து டேரவன் ஓனர்ஸ் செஸ்ட்டு பர்பிளில் அந்த கீழே விஐபி பாயிண்ட்ஸில் வந்து கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 150 பாயிண்ட் இருக்க அந்த ஓடியன்ஸ் ஆஃபரிங். பட் எந்த கிளாஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டேரவன் லெவல் அப்கிரேட் பண்ண உங்களுக்கு ரிவார்ட் அதிகமாகுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேரவன் லெவல்னு இருக்குது 3, 5ன்னு. ஸோ இது வந்து கோல்டு கொடுத்து அப்கிரேட் பண்ணுமா, இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக டிஸ்ட்ரிக் அப்கிரேட் பண்ணும்போது டேரவன் அப்கிரேட் பண்ணி லெவல் 5ல் தான் வச்சுருக்கேன். இது அப்டேட் பண்ணாலே ஏதோ கிளிச் இருக்கா, பக் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கான கண்டென்ட்டில் மெயின் அப்டேட்டாக இல்லை, இது வந்து ஒரு சைடு அப்டேட் தான். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டிஸ்ட்ரிக்டில் வந்து ஷேமன் வந்து டாஸ்க் கொடுப்பாருன்னு. நம்ம வந்து டேரவனில் மட்டும்தான் டாஸ்க் எடுத்துகிட்டு வந்தோம், இப்போ ஷேமன்ட்டு டாஸ்க் எடுக்க முடியும். அது தாண்டி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் இன்னும் சிலர்கிட்ட எடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்துருக்குது இந்த ஃபிஷ் பிளாடர். நம்ம பர்பிள் ஃபிஷ்ஷை வந்து ப்ளூ ஃபிஷ்ஷை வந்து கலெக்ட் பண்ணி, ப்ளூவோ பர்பிளோ ஃபிஷ்ஷை கலெக்ட் பண்ணி அதை ஃபில்லே பண்ணும்போது நம்மளுக்கு அது கிடைக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யார் இவர் கிராஃப்ட்ஸ்மேன், இவரை தாங்க சொல்லியிருந்தேன் அப்கிரேட் பண்ணால் ப்ளூ பிரிண்ட் அண்ட் ஆகும்ல அப்படின்னு. இவர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆர்க்லைம் ஓர் வந்து மைன் பண்ண சொல்லியிருக்காப்புல. அது மைன் பண்ணால் நம்மளுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மொத்தம் 3 பேர் கொடுக்குறாங்க, டேரவன் ஓனரு, ஷேமனு, அப்புறம் அந்த கிராஃப்ட்ஸ்மேன். ஓகே 4 பேர். ஸ்கவுட் கிட்டேயும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கவுட் கிட்ட 3 அந்த ரா ஹைடு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒவ்வொருத்தர்ட்டையும் 10 சில்வர்னு போட்டோம்னாலே நார்மலாக நம்மளுக்கு ஒரு 40 சில்வர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன் டெய்லி பேசிஸ் ஒரு 40-45 பாயிண்ட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாட்ச் சீஃபும் கொடுக்குறாரு, சூப்பர். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 50 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 50ன்னு 5 நாளைக்கு 250 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 6 நாள் 7 நாள்னால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 350 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மெயின் மேப்பில் கிடைக்கிற ஒரு சம்பவம் தான். நம்ம வந்து இந்த வீடியோக்கான மெயின் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனோட அப்டேட் தான். அது வந்து ஃபெரைல் வேர்ல்டு அப்படின்ட்டு இன்னொரு பேரலல் மிரர் யூனிவர்ஸ்க்கு போகிற மாதிரி ஃப்ராஸ்ட்போர்னோடதே தான். ஆனால் அங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து அங்கே இருக்க அங்கே மட்டும் கிடைக்கிற ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க, அங்கே இருக்க சீசன் பாஸில் விளாடுவீங்க. பட் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அங்கே இருக்க சீசன் பாஸில் நீங்கள் விளாண்டாலும் அந்த ரிவார்டெலாம் உங்களோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், அதாவது இந்த நார்மல் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். நம்ம இப்போ அங்கே போகலாம் வாங்க. அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் லொக்கேஷனும் கொடுத்துருக்காங்க, ஃபெரைல் வேர்ல்டு போர்ட்டல்ன்ட்டு. நம்ம ஃபஸ்ட் இப்போ அங்கே போயிடுவோம். ஸோ கேட் பிட்வீன் வேர்ல்ட்ஸ், இதுதான் வந்து 2 உலகத்துக்கு நடுவில் இருக்க கேட் மாதிரி. ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே போயிடலாம். இந்த ஃபெரைல் வேர்ல்டு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைடு வரவே வராது. நீங்கள் இந்த 1 மாதம் ஆஃப்லைனில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரைடு வரவே வராது.
கேம்பை சுற்றி எப்பவுமே ஒரு ஷீல்டு இருக்கும் பாருங்கள். இதுதான் ட்ரூஸ் அப்படின்ட்டு. இந்த ஃபெரைல் வேர்ல்டு ஈவெண்ட் முடிகிறது வரைக்கும் உங்களை யாருனாலையும் ரைட் பண்ண முடியாது. நீங்கள் ஆஃப்லைனில் இருந்தாலும் ரைட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கேம்போட ஷீல்டு வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களை வந்து யாராவது அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்கு தான் அந்த ஷீல்டு இருக்கும் அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறம். பட் இப்போ ஃபெரைல் வேர்ல்டில் ஈவெண்ட் போகிறனால உங்களால் ரைட் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. இதுதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தது. அந்த டேரவன் ஓனர்ஸ் செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடின் கிஃப்ட்டு 180 பாயிண்ட்ஸில் இருக்குது. பட் உங்களுக்கு பர்பிள் ஆர்மர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நார்மல் டேரவன் ஓனர்ஸ் செஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஸ்மால் கிஃப்ட் ஓடின் 200 பாயிண்ட். ஆனால் கிளாஸ் 1 and 2க்கு மட்டும்தான். நீங்கள் கிளாஸ் 3க்கு போட முடியாது, கிளாஸ் 4 போட முடியாது, கிளாஸ் 5க்கு போட முடியாது. இது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு சிக்கல். பட் உங்களுக்கு 200 பாயிண்ட் கிடைக்கிது அப்படிங்கல நீங்கள் ஏதாவது கிளாஸ் வந்து நீங்கள் 1ல் வச்சுருக்கீங்க அப்கிரேட் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து விளையாடலாம், எனக்கு கேட்டால் தப்பே இல்லை. இந்த டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தமே ஒரு 15 to 30 மினிட்ஸ் தான் வந்து செலவாகும். அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டால் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே ஒர்த்து தான். இப்போ வந்து நம்ம கேட் பிட்வீன் வேர்ல்ட்ஸ்க்கு போவோம். இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே நிறைய விஷயம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அங்கே போயிட்டு விளையாண்டுட்டு வந்து அங்கே இருக்க பாயிண்ட்ஸை வச்சு இங்கே நீங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆச்சரியக்குறி போட்டிருக்க எல்லாமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்க பொருட்கள் தான். எலக்ட்ரிக்கிட்ட வந்து இப்போ நீங்கள் படிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி தான் போகும். நான் மோஸ்ட்லி இந்த ஸ்டோரிலாம் வந்து ஓகேன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ வீடியோக்காக நான் இந்த ஸ்டோரி வந்து அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் படித்து பார்க்குறவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு படித்து பாருங்கள். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. பட் படித்து பார்த்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கிடைக்கும். இந்த வேர்ல்டு வந்து டபுள் கேங்கர் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கண்டென்ட்டில் டபுள் கேங்கர்னால் உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்து உங்களை ஏமாத்துகிற கணக்குன்ற மாதிரி வரும். இப்போ நான் ட்ரேடர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து இங்கே இருக்க டாஸ்கில் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த புது வேர்ல்டுக்குள்ளே வந்து போகலாம். கேட் யூஸ் பண்ணி கேட்டோட இன்னொரு சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவர் வியூவில் இருக்கும். இது போக உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். நியூ கேரக்டர் வந்து அந்த ஃபெரைல் வேர்ல்டில் க்ரியேட் ஆயிரும். ஓல்டு கேரக்டர் வந்து கிட்சான்ற நேமில் இந்த சர்வரில் இருக்கும், ஓல்டு சர்வரில் அப்படிங்கிற மாதிரி. நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு 3 பேசிக் ஸ்கில் கொடுத்துருவாங்க. பிரசர்க்கர், ஐஸ் மேஜ், அப்புறம் பாத் ஃபைண்டர்ன்ற மாதிரி. நான் அந்த வேர்ல்டில் சொன்ன மாதிரி தான் ஃபெரைல் வேர்ல்ட்லேயும் எல்டர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கும், அதை படிச்சுக்கலாம். அது போக இந்த ஃபெரைல் வேர்ல்டில் வந்து சீசன் கம்ப்ளீட் பண்ண 3 வழி இருக்குது. கேதரரு, அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஸ்மித்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவெஞ்சர். கேதரர் வந்து ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணணும். இத்தனை கல் ஓட, இத்தனை இரும்பு ஓட, இத்தனை மேப்பிள் ட்ரீ கட் பண்ணு, இத்தனை பேண்டேஜஸ் செய்யி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில டாஸ்க் வரும். பிளாக் ஸ்மித்துக்கு வந்து இந்த வெப்பன் செஞ்சு கொடு, அந்த இது செய், அப்படி இப்படின்ற மாதிரி. இது எல்லாத்துக்குமே பேசிக் ஒரு சில தேவை. கலெக்ட் பண்ணுறவனுக்கு வந்து அந்த எமிர்ஸ் ஃப்ளஷ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த மிஷின் ஒன்று ப்ராசஸ் பண்ணுற மாதிரி அது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அந்த பிளாக் ஸ்மித்துக்கு வந்து ஒரு ஆனுவல் ஃப்ரீயாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டோர்னமெண்ட். நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நார்மல் டோர்னமெண்ட் விளாட்றப்போ நம்ம எடுக்கிற பாயிண்ட்ஸ்க்கு வந்து மேலே ரிவார்ட் கிடைக்கும் பார்த்திங்களா. அதே மாதிரி இதில் ஃபயர் பால்லாம் கிடைக்கும். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரிவார்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்ட்லேயே இருக்கும், உங்களோட ஒரிஜினல் சர்வருக்கு வராது. ஃபெரைல் வேர்ல்டில் தான் இருக்கும், ஒரிஜினல் சர்வருக்கு வராது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்லி டோர்னமெண்ட் போக டோர்னமெண்ட் ஆஃப் சாம்பியன்ஸ்னு இந்த சீசன் முடிகிறது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கேட்டகரியிலுமே டோர்னமெண்ட் இருக்கும். கேதரரு, அவெஞ்சரு, அப்புறம் பிளாக் ஸ்மித், இந்த 3த்துலேயுமே வந்து டோர்னமெண்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கேதரருக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் பாயிண்ட்ஸ் வச்சு வாங்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது என்ன எதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அது போக இங்கே ஃப்ரீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, ஒரு மிஷினு. கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேதரராக இருக்கணும். நீங்கள் கேதரராக இருந்தால் தான் உங்களால் அது கிளைம் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் இந்த எக்ஸ்ட்ராக்டர் வந்து கிளைம் பண்ணியாச்சு ஓகே அப்படின்ட்டா நீங்கள் வந்து பிளாக் ஸ்மித்தாக மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்மித்துக்கான ஒரு ஐட்டமும் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அது வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் பாஸ் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு இதில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கில்லு, அந்த உல்ஃப், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பாஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கோல்டு கொடுத்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து மெயின் சர்வரில் இருக்க கோல்டு இங்கே வரல. இப்போ வந்து உங்களுக்கு கேதரருக்கான இன்ஃபோ ஒவ்வொன்றுக்கும் இன்ஃபோ காட்டுது பாருங்கள். நான் சொன்னதே தான், நான் உங்களுக்கு முன்னே சொல்லியிருந்தது தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசனுக்கான சீசன் பாஸ். உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து கிரிஃபின் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எல்லாமேனே சொல்லலாம். அது கேரக்டர் ஆன் கிச்சா அண்ட் மெயின் சர்வர் அதுக்கு அந்த கேரக்டருக்கு தான் வந்து இது ரிவார்டு போய் சேரும் அப்படின்ற மாதிரி போட்டுடுறாங்க. உங்களுக்கு எல்லா ரிவார்ட்லையுமே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே போட்டுடுறாங்க. இருங்க காமிக்கிறேன். வேறு ஏதாவது ஒரு ரிவார்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இதோ இங்கே பாருங்கள், த கேரக்டர் கிச்சா ஆன் த மெயின் சர்வர், த கேரக்டர் கிச்சா ஆன் த மெயின் சர்வர் வில் கெட் த ரிவார்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த ராயல் ஃபயர் கிரிஃபின்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அது மாதிரி தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து இதில் ப்ரெஸ் பண்ணி காட்டுறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் கிச்சான்னு எல்லாமே நம்மளுக்கு வந்து மெயின் சர்வருக்கு போகிற ரிவார்டு தான். ஸோ நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு இதில். நீங்கள் வந்து தாராளமாக கவலை இல்லாமல் விளாட்லாம். நம்ம இதில் விளையாடுறதுனால மெயின் சர்வரில் நம்மளுக்கு வந்து கேம் ப்ளே விட்டு போயிருமோ, அதோட ப்ராக்ரஸ் வந்து கம்மியாயிருமோன்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த சீசனில் நீங்கள் இங்கே விளையாண்டாலும் இந்த செஸ்ட்டுமே பாருங்கள், உங்களுக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இங்கே விளையாண்டாலும் ரிவார்டு வந்து உங்களுக்கு அங்கே வந்து சேர்ந்துடும். ஸோ நோ இஷ்யூஸ். அது போக உங்களுக்கு இங்கே நீங்கள் கிராஃப்ட் பண்ணி ஸ்கில் இது பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறத விட இங்கே வந்து உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 28 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கேயும் நல்லா அச்சீவ் பண்ணிட்டு அங்கே போகணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கோல்டு சில்வர்லேருந்து எல்லாமே அங்கே போகிறது தான் இந்த செஸ்லேருந்து. ஓகே, இந்த செஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்பெஷல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போன தடவை கொடுத்துருந்த இதே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர்டு சமன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ கேதரர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபெரல் வேர்ல்டு இதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு விளையாண்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபெரல் வேர்ல்டு டேயில் நான் வந்து கேதரர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேதரருக்கும் பிளாக் ஸ்மித்துக்கும் வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் ஸ்மித் நான் ஓப்பன் பண்ணதுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்வில், அந்த எப்படி சொல்கிறது, டாம் அண்ட் ஜெர்ரிலாம் ஒரு இது மாதிரி வரும் தெரியுமா, வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி போட்டோம் அடிக்கிற மாதிரி, அதுதான் வந்து ஆன்வில்னு சொல்லுவாங்க. இரும்பு பட்டறையில் வேலை செய்கிறவங்க அதில் வச்சு இந்த கத்தி அருவான் செய்கிற மாதிரி அது வந்து உங்களுக்கு பிளாக் ஸ்மித்துக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கேதரருக்கு எப்படி எக்ஸ்ட்ராக்டர் ஃப்ரீயாக கிடைக்குதோ அது மாதிரி இங்கே வந்து பேசி முடிச்சாச்சு. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பாத்தை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்து கேதரர் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து இங்கே மிஷின்ஸ் காட்டுது பார்த்தீங்களா. இதில் இருக்க ஏதாவது ஒரு 5 மிஷின் முடித்தோம்னா மேலே வந்து நம்மளுக்கு அந்த பேக்கில் வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா நம்மளால் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்கிறேங்க. நம்ம வந்து கேதரர் ஸ்கில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பில் வந்து ஒரு காயினுக்கு வந்து ஒரு ஸ்கில் கிடைக்கும், 2 காயினுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்கில் கிடைக்கும், இல்லை குதிரை கிடைக்குன்ற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. அது வந்து அந்த 5 கம்ப்ளீட் பண்ண அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டு கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வச்சு தான் நம்ம இதெல்லாம் வாங்க முடியும். இப்போ வந்து உங்களுக்கு நான் எதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்க ப்ளூ பிரிண்ட்ஸ், அன்லாக் ஆகிருக்க ப்ளூ பிரிண்ட்ஸ்ன்றதை பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம போயிட்டு அந்த எமிர்ஸ் ஃப்ளஷ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாப்புலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த ஸ்டாச்சு கிட்ட போய் பேசுகிறதுக்கு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்ட்ரிக் போய் அந்த பேஸ் லெவல் டிஸ்ட்ரிக் எவ்வளோவில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஃபெரைல் வேர்ல்டில் ஃபஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் லெவல் 35க்கு தான் வர முடியும். அதுவும் இல்லாமல் அந்த 5 ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஒரு வாரத்துக்கு 7 தான் ஃபஸ்ட்டு வீக்கில். அது போக போக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோஸ் போட்டு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஏன் அப்படி 35ல் லிமிட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் லெவல் வந்து 10ல் இருக்குது. அது வந்து 35 வரைக்கும் தான் போக முடியும். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்து ஸ்டார்டிங்கில் 14ல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லெவல் 1 பேங்க் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிலிருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி வரும். எனக்கு தெரிஞ்சு இதில் ரிசோர்ஸஸோட ரெக்குயர்மெண்ட் வந்து கொஞ்சம் நாமினலாகவும் கம்மியாகவும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் 27 டேஸ்க்காக நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறது வந்து கடைசியில் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா சங்கட்டமாயிரும். ஸோ இப்போ வந்து நான் பாப்புலர் டிஸ்ட்ரிக் வந்திருக்கேன். பாப்புலர் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஸ்டாச்சுட்டை பேச சொல்கிறாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல் 35 ரிக்வயர்டு. அப்புறம் இதுக்கு தான் இந்த டாஸ்க் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். லெவல் 35 வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பேச சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு அதோட வீடியோவும் நான் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ராக்டரை வந்து நம்ம கிளைம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேம்புக்கு போயிட்டு இந்த எக்ஸ்ட்ராக்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏதாவது பில்ட் பண்ணுறதுனா பண்ணி நம்ம வந்து சீசனை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க.
இப்போ நம்ம கேம்புக்கு போயிடலாம். கேம்புக்கு போயிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் கேம்பில். நம்மளுக்கு வந்து இங்கே கொஞ்சம் மான்ஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மான்ஸ்டர்ஸை கொல்றது, கொஞ்சம் கிளியர் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடல. அதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். நீங்கள் வந்து ஒரு தடவை கூட சாகாமல் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் அங்கே நார்மல் சர்வரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா போதும். இங்கே வந்து கிளியர் பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். பட் இந்த எமிர்ஸ் ஃப்ளஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் விஸ்பர்ஸ்க்கும் இந்த க்ரீன் லெவல் ஃபாரஸ்ட் அண்ட் ராக் அண்ட் ஸ்டோன் அந்த ஏரியாவுக்கு வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெயின்டட் ஃப்ளஷ் தான் வந்து கிடைக்கும். அதை வந்து ஸ்மெல்டரில் போட்டிங்கன்னா 2 டெயின்டட் ஃப்ளஷுக்கு ஒரு நார்மல் ஃப்ளஷ் கிடைக்கும். அதை எடுத்து தான் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்டரில் போடணும். எக்ஸ்ட்ராக்டர்லேயுமே ஒரு நாளைக்கு 2 அட்டம்ப்ட்டு தான், அதுக்கு மேலே உங்களால் அட்டம்ப்ட் போட முடியாது. இப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களால் எக்ஸ்ட்ராக்டரை அப்கிரேட் பண்ண முடியும். நார்மல் எமிர்ஸ் ஃப்ளஷ்ஷு, நார்மல் அந்த டெயின்டடில் நார்மல் ஃப்ளஷ் வச்சு உங்களால் எக்ஸ்ட்ராக்டரை அப்கிரேட் பண்ண முடியும். நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அட்டம்ப்ட்டுன்னு கிளியராக கொடுத்துருப்பாங்க. லிமிட் வந்து 2/2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து மேலே அந்த அப்கிரேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இது டெயின்டட் எமிர்ஸ் ஃப்ளஷ் அதுதான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். நம்ம வந்து எமிர்ஸ் ஸ்பிரிட் காயின் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டெயின்டட் ஃப்ளஷை வந்து ஸ்மெல்டரில் போட்டு நார்மல் ஃப்ளஷ் ஆக்கி நான் உங்களுக்கு சொன்னதே தான் அதை பண்ணணும். டெயின்டட் ஃப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ராக்ஸில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு ராக் உடச்சா 2 தான் கிடைக்கும் உங்களுக்கு. வந்து இது வந்து 2 க்ரீன் ஏரியாலையுமே இருக்கும், வுட்ஸ்லேயும் இருக்கும், ஸ்டோன் ஏரியாலேயும் இருக்கும். ஸோ நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து போட்டுட்டேன். 20 போட்டிருந்தேன், 5 தான் ரெடியாக இருக்குது. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் தெரியுங்களா, 2 டெயின்டட் ஃப்ளஷுக்கு ஒரு ஃப்ளஷ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த டெயின்டட் ஃப்ளஷை எடுத்துகிட்டு போய் 20 ஃப்ளஷ் நம்ம அங்கே போட்டோம்னா தான் நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்டர்லேருந்து எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 13 என்னமோ ஸ்பிரிட் காயின்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து சீசன் வந்து இப்படி தான் விளையாடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் அப்கிரேட் பண்ண வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அப்கிரேட் பண்ண தான் வந்து உங்களுக்கு வந்து நிறையா ப்ளூ பிரிண்ட்ஸ் வந்து அன்லாக் ஆகும். என்னை வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா பேண்டேஜஸ் செய்ய சொல்லியிருந்தாங்க. என்னால் வந்து பேண்டேஜஸ் செய்ய முடியல, எனக்கு வந்து அதுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து அன்லாக் ஆகலை. ஸோ இனிமேல் வர்ற வாரங்கள்லையாவது நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்காக நான் வந்து இப்போது டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அநேகமாக உங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஃபுல் வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த சீசனில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இந்த சீசன் பாஸில் ஏதாவது டவுட் இருக்குது, ஃபெரல் வேர்ல்டு வந்து எனக்கு புரியல, கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ வரைக்கும் அந்த கமெண்ட் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு வார்ஹேமர் கேம் ப்ளே வந்து போட்டிருந்தேன். அந்த கேம் ப்ளேக்கு பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அதை நிப்பாட்டி இல்லாமல் என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் கமெண்ட்டில், இந்த வீடியோட கமெண்ட்லேயே கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் காட்டுங்க. இதே மாதிரி நிறைய கேம் ப்ளே வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்ட்பார்ன் வீடியோஸ் தான் போடுவேன். ஆனால் இப்போ வந்து இனிமேல் உங்களுக்கு சீசன் வீடியோ போடுற மாதிரி வரும். இல்லை இந்த சீசனுக்கு நடுவில் வேறு ஏதாவது அப்டேட் வருது, இந்த சீசன் எண்ட் ஈவெண்ட் வர்றது, சீசனில் எப்படி ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன். இனி கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.